அனைவருக்கும் வணக்கம். 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கும், கர்ப்பிணி தாய்மார்களுக்கும், பாலூட்டும் தாய்மார்களுக்கும் ஒரு ஊட்டச்சத்தான, சுவையான ஒரு உணவை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் பால்வாடியில் கிடைக்கக்கூடிய சத்து மாவு அல்லது நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க சத்து மாவை வச்சு ஒரு அருமையான கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஓவன் இல்லாமல் அடுப்பில் கேக் செய்கிற மெத்தடில் செஞ்சுருக்கோம். இந்த கேக் ரொம்பவே சுவையாக இருந்துச்சு. அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், 5 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தினமுமே இந்த சத்து மாவை ஏதாவது ஒரு வகையில் கொடுத்துட்டு வந்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். இதில் உள்ள பொருட்களை நான் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். அதில் எவ்வளோ எனர்ஜி இருக்குது, என்னென்ன பொருட்கள் கலந்துருக்குன்னு. இப்போ இந்த மாவை 250 ml கப்பு, ஒரு கப்பில் 1 கப் உள்ள அளவில் 2 கப் மாவு நான் எடுத்துருக்கிறேன். இந்த மாவு சில டைம் நைஸாக வரும், சில டைம் கொஞ்சம் கொரகொரப்பாக வரும். நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா இதை சலிச்சுக்கோங்க, இல்லை இந்த மாவை அப்படியே மிக்சியில் சேர்த்து ஒரு ஓட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப கொரகொரப்பாக அந்த வெல்லம் கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி எடுத்துருக்கிறேன். இதற்கப்புறம் வர கப்பியை நாட்டு சர்க்கரை 1/4 கப்பும் சர்க்கரை 1/4 கப்பும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். 1 கப் மாவுக்கு 1/4 கப்பு சர்க்கரை சேர்க்கணும். நான் இன்றைக்கி ப்ளம் கேக் டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் வரணுங்கிறதுக்காக நாட்டு சர்க்கரை 1/4 கப்பு, வெள்ளை சர்க்கரை 1/4 கப்பு, அந்த மாவு சலிச்ச வந்த கப்பி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி மறுபடியும் ஒரு தடவை சலித்து எடுத்துருக்கிறேன். மாவு இப்போ ஓரளவு கட்டிகள் இல்லாமல் கிடச்சிருக்கு. இதில் 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடரும் 1/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் இல்லாதவங்க ஒரு ஈனோ ஒரு பாக்கெட் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு இன்னொரு முறை இதை சலித்து எடுத்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் 2 முட்டையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2 பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துட்டு அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸு. இந்த வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க ஏலக்காய் கூட ஒரு 2 சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் முட்டையை ஒரு அடி அடிச்சிடுங்க. இது போல் நல்லா நுரையாக வர அளவுக்கு அடிச்சுக்கோங்க. அதற்கப்புறம் 1/4 கப்பு வாசனை இல்லாத எண்ணெய் அல்லது உருக்குன வெண்ணெயை சேர்த்துக்கலாம். நீங்கள் நான் ரீஃபைண்ட் ஆயிலெல்லாம் பயன்படுத்தாமல் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அந்த தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் கூட கேக்குக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூட 1/4 கப்பு பால் சேர்த்துக்கலாம். இன்னொரு 1/4 கப் பால் நம்ம கடைசியாக மாவு அரைச்சதுக்கப்புறம் அந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இது நாட்டு சர்க்கரையும் சர்க்கரையும் சேர்த்து நம்ம அரைச்சப்போ வந்த கப்பி, அதை இந்த முட்டையோடு சேர்த்து ஒரு தடவை அடிச்சிருங்க. இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க மாவை விட்டு கட்டி இல்லாமல் லேசாக ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் மாவு சேர்த்து அரைக்கக்கூடாது, அந்த முட்டையோட பஃபினஸ் போயிடும். கட்டிகள் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இப்படி அரைச்சிருக்கேன். நீங்கள் கையால் கூட ஒரு விஸ்கு வச்சு நல்ல கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். இப்போ இந்த ட்ரேயில் தான் நான் பேக் பண்ண போகிறேன். அதுக்காக ட்ரேயில் ஃபுல்லாக சைடில் அடியில் எல்லாம் வெண்ணெய் தடவிட்டு அதில் லேசாக மைதா மாவு தூவி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மாவை இந்த ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 2 தட்டு தட்டிடுங்க. காற்றெல்லாம் வெளியாகணும். இந்த கடாயை ஒரு 5 நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு சின்ன ஸ்டாண்டு வச்சு நான் அதன் மேலே இந்த கேக் இதை வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அது மட்டும் வீடியோ எடுக்கிறப்ப மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் அடிகனமான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 5 நிமிஷம் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணதுக்கப்புறம் அது மேலே ஒரு தட்டோ இல்லை சின்ன ஸ்டாண்டோ போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ட்ரேயை வச்சுக்கோங்க. டைரெக்டாக அடியில் நெருப்பு படுற மாதிரி வைக்கக்கூடாது. கொஞ்சம் உயர்வாக வச்சா தான் உங்களுக்கு அடியில் தீஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த செட்டப்பில் வச்சுருக்கோம். ஓவன் இருக்கவங்க ஓவனில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சதுக்கப்புறமா எடுத்துட்டு இந்த நட்ஸு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பாதாமும் முந்திரியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள் வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடாயில் வச்சு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இந்த போல் ஒரு கத்தி இல்லை ஸ்பூனை உள்ளே விட்டு பார்க்கும்பொழுது ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த ட்ரேயை எடுத்து வெளியில் வச்சு ஆற விட்டுடலாம்.
ஒரு அருமையான கேக்கு, ரொம்பவே ஊட்டச்சத்து நிறைந்தது. குழந்தைங்களுக்கு பயமில்லாமல் தினமும் செஞ்சு கொடுக்கலாம், அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். அவசியம் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கேக் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ளஃபியாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பதார்த்தமாக நம்ம ஊட்டச்சத்துள்ள சத்து மாவை ரெடி பண்ணிட்டோம். இந்த சத்து மாவு கர்ப்பிணி தாய்மார்கள், பாலூட்டும் தாய்மார்கள், 5 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே அவசியம் மாலை வேளையில் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்சிரும். அதுக்காக தான் நம்ம அரசாங்கம் இலவசமாக இதை பால்வாடியில் கொடுக்குது. இது போல் கிடைக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு இந்த போல் ஆரோக்கியமாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க தினமுமே மாவு நம்ம ஒவ்வொரு விதத்தில் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே மெத்தடில் கொடுத்தீங்கன்னா சாப்பிட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. லட்டு மாதிரி செய்யலாம், புட்டு செய்யலாம், இது போல் கேக் செய்யலாம். இது மாதிரி பல்வேறு வடிவத்தில் இந்த சத்து மாவை கொடுத்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கேக் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. நட்ஸ் போட்டதுனால இடையிடையே அந்த நட்ஸோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் ஒரு சத்துள்ள பொருள் தான். இப்போ நீங்கள் பர்த்டே கேக்காக கூட இதை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். குறுக்க இது போல் கட் பண்ணிவிட்டு விப்பிங் க்ரீம் இருந்துச்சுன்னா அதை ஒரு சர்க்கரை பொடி தூவி நல்ல விப்பிங் க்ரீம் அடித்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நமக்கு வீட்டில் பர்த்டேக்கு கேக் செய்ய வாங்கி அந்த விப்பிங் க்ரீம் மிச்சம் இருந்ததுனால நான் சேர்த்துருக்குறேன். இந்த விப்பிங் க்ரீம் தடவி சாப்பிடும்பொழுது சத்து மாவு கேக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கேக் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து இது போல் பல வீடியோக்களை பார்க்குறதுக்கு ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.